ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. ஒரு நல்ல விஷயம். இந்த காலத்தில் பெண்ணை பார்க்க போகும் பொழுது அங்கே வரனை நீ எவ்வளவு சம்பாதிக்கின்றாய் என்று கேட்கக்கூடாது. சம்பாதித்த பணத்துடன் நீ எவ்வளவு திருப்தியாக இருக்கின்றாய் என்று தான் கேட்க வேண்டும். இப்போ இருக்கும் பெண்ணை கொடுக்கும் மாமனார் மாமியார் வீட்டுக்காரர்கள் அப்படி கேட்க மாட்டேங்கிறார்கள். பிள்ளைகளும் அப்படி கேட்பதில்லை. எந்த கம்பெனியில் ஒர்க் செய்கின்றாய், எவ்வளவு பேக்கேஜ், இதைவிட நல்ல கம்பெனியை பார்த்து கொள்ளக்கூடாதா என்றுதான் கேட்கிறார்கள். கம்பெனி என்றால் அது ஒரு ஆட்டோவா, பஸ்ஸா? ஜாப் என்றால் அவ்வளவு கேவலமாக இருக்கிறதா? நல்ல நல்ல கம்பெனியை பார்த்து நல்ல சம்பளம், அதாவது மாதத்துக்கு 2-3 லட்சங்கள் சம்பாதிப்பவர்களையே வீட்டுக்கு அனுப்புகிறார்கள். இன்னும் எது நல்ல கம்பெனி? இருக்கிற கம்பெனியில் திருப்தியாக வேலை செஞ்சு ஹாப்பியாக இருக்க வேண்டும். ஹாஸ்பிட்டல் பக்கமே பார்க்கக்கூடாது என்றால் 3 வார்த்தைகள் சொல்கிறேன், கேள் நண்பா. இருக்கும் இடத்திலேயே இரு. அந்த வேலையை மட்டும் நன்றாக செய். இருப்பது உன்னிடம் இருக்கிறது மட்டுமே சாப்பிடு. அந்த மகிழ்ச்சி இருக்கிறதே, நீ எந்த ஊரிலே இருந்தாலும், யார் யார் மத்தியிலே இருந்தாலும், ஊர் பேர் தெரியாத இடத்திலே இருந்தாலும் நீ ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருப்பாய். ஆனால் ரொம்ப பேராசைக்கு போனாய் என்றால் உனக்கு ரொம்ப கஷ்டங்கள் கண்டிப்பாக வரும். யாருமே சும்மா லட்சம் சம்பளம் தரமாட்டார்கள் நண்பா. அதற்கு தகுந்த வேலை நம்மிடம் வாங்கி கொண்டுதான் சம்பளம் தருவார்கள். உன்னால் அவங்களுக்கு 10 மடங்கு ஆதாயம் வந்தால்தான் உனக்கு ஒரு பங்கு, அதாவது 1 லட்சமோ 2 லட்சமோ சம்பளம் தருகிறார்கள். பேராசைக்கு போய் பல சிக்கல்களில் மாட்டிவிடாதீர்கள். உன்னால் முடிந்தது மட்டுமே செய். உனக்கு தேவையானது மட்டுமே சம்பாதி. அதுதான் உன் உடம்புக்கு நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் ஒரு நல்ல வீடியோவுடன். தேங்க்யூ வெரி மச்.